எவ்வளவு கொடுத்தாலும் படத்துக்கு வரலாம். ஒருத்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம். 1000 ரூபா டிக்கெட்டோ 2000 ரூபா டிக்கெட்டோ படத்துக்கு வந்தாங்க பார்த்தா எப்படி வேணா போகலாம். சீட்ல உட்கார முடியல ப்ரோ. ஏறி ஏறி குதிக்கிறோம். பட்டை எடுக்குது பிஜிஎம். One of the lifetime settlement for any fans in cine industry. என்னங்க நீங்க படத்துல வந்து மாஸ் பார்த்திருப்பீங்க. படமே இது ஃபுல்லா மாஸ். ப்ளூபர்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்க ஒரு 7 நிமிஷம் வந்து ஃபேன்ஸ் வந்து சீட்லயே உட்காரலாம். அந்த அளவு என்ஜாய்மெண்ட். அஜித் வந்து மோஸ்ட் எனர்ஜெட்டிக் இந்த படத்துல. நாங்க இந்த 5 வருஷத்துல வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ ஆதி has kept every single scene in this movie as a hardcore fan. நான் வந்து ஜி படம் வரும்போது எனக்கு வந்து எங்க வீட்டுல விடுதலை நான் படம் பாக்குறேன். நான் தியேட்டருக்கு வெளியே நின்று பேனர் பார்த்திருக்கேன். இன்னைக்கு என்னால வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன அஜித் வந்து அவ்வளோ ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு லாஜிக் எதுவுமே பார்க்காதீங்க. படம் வந்து மோஸ்ட் என்டர்டைனிங் மூவி ஆஃப் திஸ் இயர். அஜித் has rocked it. Ultimate star அஜித். ஏகே தலை. We should live a long life. Thank you everyone. Actually ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மூவி ப்ரோ. வந்த படம் ஃபுல்லா வைப் பண்ணிட்டே பார்க்கலாம். தரமா இருக்குது. ஓகே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த படத்துல? ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் ப்ரோ. சீன் பை சீன் வந்து ஒரு ஃபேன் பாய் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி பண்ணிருக்காரு? உண்மையிலேயே சமய பண்ண ஒரு 63 அஜித் படத்தில் ஒண்ணா பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு. ஓகே. பிஜிஎம்ல எப்படி போட்டுருக்காங்க? பிஜிஎம் அது உண்மையா சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாசமா மாஸ் பண்ணிட்டு. ஓகே. ஆக்சுவலா சமயா பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓல்டு சாங் ப்ளேஸ் பண்ணதோ அந்த ரெட்ரோ பிளேஸ்மென்ட் சமயா. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ஃபைட் சீக்வென்ஸ் நம்ம பிளாஸ் பண்ணிட்டு. அது எப்பவுமே அஜித் சாரோட ஸ்டண்ட்ஸ் நல்லா இருக்கு. கேமியோஸ் வந்து சின்ன கேமியோஸ் தான். ஆனா கேமியோஸ் எல்லாமே சூப்பரா பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தாலும் அதை கரெக்ட்டா ஒரு கோர்வையா கொண்டு போய் கிளைமாக்ஸ்ல முடிச்சு. மொத்தத்துல எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க இந்த படத்துல? 10 out of 10 ப்ரோ. 10 கொடுக்கலாம். சீரியஸா இது ஒரு பிளாஸ்ட் மூவி. ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கமர்ஷியலா தமிழ் சினிமால ரொம்ப நாளா என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் இது ஃபுல் பேக்கேஜா கமர்ஷியலா நல்லா என்ஜாய் பண்ணது இந்த படம். பக்கா மாஸ். படமே கிடையாது. ஓகே. செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே. சீன் பை சீன் என்ஜாய்மென்ட். ஓகே. ஏகே எப்படின்னா காட்டி இருக்காரு ஆதிக். நான் பார்க்க மாதிரி எப்படி பார்த்தே கிடையாது. ஓகே. ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பண்ணிருக்கேன். ஓகே. சூப்பரா இருக்கு. ஓடே. முயற்சி வந்து ஒரு ஃபேமிலி ஜோன் மாஸ் மட்டும்தான். இதுக்கு மேல ட்ரீட் கிடையாது ப்ரோ. ஃபேன் பாய்னா ஆதிக்கா ப்ரோ. என்ன பண்ண முடியுமோ அது அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு ப்ரோ. ரீமேக் சாங்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆகப்பட்ட சாங் தீபாவளி பொங்கல் எல்லாமே இன்னைக்குதான். தலை ரசிகர்கள் சொல்ல ஃபேமிலியை வந்து எல்லாருமே பார்க்கலாம். குழந்தையிலேருந்து எல்லாம் பெரிய வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். வயலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வயலன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. வயலன்ஸ் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பல கெட்ட தலையும் வந்து பல கெட்டப்ல காட்டி இருக்காங்க சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? ஓகே ஓகே. படத்தில் நீங்கள் அங்கே போய் பார்த்தா இது வரைக்கும் பார்த்த படங்களை விட இந்த படம் எப்படி இருக்கு? மங்காதாக்கு சமங்களா? படம் பந்தாதாக்கு சமம். ஓகே. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? அருமையா இருக்கு. அருமை. என்டர்டெய்னர். படம் ஃபுல்லா கையில ஆரவாரம் தான். ஓகே. ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் பிடிக்குமா இல்ல எல்லாருக்கும் பிடிக்குமா? குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். வேற மாதிரி ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது தெரியுமா? எதையோ ஃபேன்ஸ் உள்ள இருந்தாங்க. எல்லாரும் தெரிக்க விட்டாச்சு. ஒரு சிஎஸ்ஓ வந்தாங்க. அப்படி இருந்து செய்தியா இருந்து வெற்றி. ஆமா ப்ரோ வெற்றி. தல ரசிகர்களுக்கு வெற்றி ப்ரோ. இங்க பாருங்க கண்ணாடில காணாம போயிருச்சு. அப்படியா? ஆட்டம் ஃபுல் ஆட்டம் அப்படியே எல்லாமே உடையுது ப்ரோ. அவ்வளவுதான். எவ்வளவு கொடுத்தாலும் படத்துக்கு வரலாம். படம் ஒருத்து எவ்வளவு வேணா கொடுக்கலாம். 1000 ரூபா டிக்கெட்டோ 2000 ரூபா டிக்கெட்டோ படத்துக்கு வந்தாங்க பார்த்தா எப்படி வேணா போகலாம். ஏகோட லுக் இந்த படத்துல எப்படி இருக்குங்க? பிரிச்சுட்டான் அவ்வளவுதான். பெருக்கே விட்டான். சரியான வேற மாதிரி டைரக்ஷன். ஃபேன் பை சம்பவம்னா இதுதான் ஃபேன் பை சம்பவம். வேற எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் தூக்கி சதற விட்டோம் நாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. பிஜிஎம்ல அந்த மாதிரி போட்டுருக்காங்க. பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. எக்ஸாம்பிள் படம் சொல்றேன் பாருங்க ப்ரோ. ஒண்ணுமே இல்ல. படம் ஸ்டார்டிங்கோட எண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவுண்டு கிளியுது. அது எல்லாருமே கத்துறாங்க
பார்க்கலாம். கொஞ்சம் தளபதி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெருகி விட்டானுங்க கொஞ்சம் தளபதி ரெஃபரன்ஸ்ல. ஓகே. வர மாதிரி தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. பக்கா மாசுங்க. பக்கம் மாசுங்களா? எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. ஜம்முன்னு இருக்கு. நான் எப்படின்னா இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குங்களா? தளபதி ஃபேனாக சொல்கிறேன். நல்லா படம் நல்லா இருக்குங்க. அந்த விடாமுயற்சி வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து இது ஒரு இதாக பண்ணிட்டாங்க. தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த படத்துல வச்சு உங்களுக்கு? மியூசிக்கல் வந்து பிடிச்சா இருக்கும். கண்டிப்பாக வந்து மியூசிக்கலுக்கு வந்து பாராட்டு கிடைச்சிருக்காங்க. அந்த வைப் எப்படி இருந்துச்சுங்க? வைப் சூப்பராக இருந்துச்சு. வைப் நான் தளபதி ஃபேன். அவனுக்கே வைப் கொடுக்குற மாதிரி மியூசிக்கல் போட்டிருந்தாரு. ஓகே ஓகே. அதனால் வந்து படங்கிறது மோசங்கிறது லேக்ங்கிறது எங்கேயுமே நினைக்கிறோம். நல்லா பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பாடுறாங்க. நல்லா இருக்கு படம். மற்றபடி லவ் சீன்ஸுங்கிறது பெருசாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே வந்து கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பாடுறாங்க. அப்படிங்களா? போன படம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இந்த படம் போன படம் கிளாஸ் இது படம் பயங்கரமா இருக்குது. பயங்கரமா இருக்குது. அடுத்த ஷோக்கு தைரியமா போய் பாருங்க. சூப்பரா இருக்குது. எல்லா நெட்டுமே வந்து ஓகே. மாசு. ஓகேண்ணா. இறங்கி அடிச்சிருக்காரு. தியேட்டர்ல உட்காரவே முடியாது. ஒரு வாரம் லவர்ஸ் அப்படிங்களா? ஓகே. படம் பிரிச்சு விட்டாப்புல ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன்ட்டு அந்த மாதிரி ஒரு படம். ஓகே ஓகே. சாங்ஸு பிஜிஎம் இதெல்லாம் பிரிச்சு எல்லாருமே பிரிச்சிருக்காங்க. ஓகே. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஏகே ஃபேனாக இருந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ஏகேவே பிடிக்கும். காரணம் எல்லாம் இல்லை. காரணம்லாம் இல்லை. போய் படத்தை பாருங்க. ஃபேன் பாய்ஸ். அவங்க அண்ணனுங்க செஞ்சிருக்கா பாருங்க. உங்களுக்கு என்னென்ன ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில்? தலை தான். தலை வந்தாலே பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் பார்த்த ஏகே படங்களை விட இது எப்படி இருக்கு? அதாவதுங்க இந்த படத்துல வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட் தான். நீங்க அஜித் வந்து அந்த ஆஃப்டர் முகவரி வந்து ஹி ஹஸ் பிகம் a mass hero. இது எப்படின்னா எமோஷன்ஸ் அண்ட் மாஸ் சீன்ஸ் ரெண்டுமே ப்ராப்பரா வச்சு Adik has shown Ajit as a fantastic actor. Okay, Ajit is a versatile actor. அவர் தன்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த வயசுல ப்ரூவ் பண்ணிருக்காரு. மோரோவர் நீங்க ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூபர்ஸ்ல அவரே எல்லாமே ட்ரை பண்ணிருக்காரு. இது வந்து யாரும் வந்து டூப்லாம் போடவே இல்லை. செகண்ட் இது போடவே இல்லை. எல்லாமே அவரே எஃபர்ட் பண்ணி ட்ரை பண்ணிருக்காரு. இந்த வயசுல someone who can dedicate for his life for cinema is only Ajit Kumar. தயவுசெய்து இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரிவன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் என்ஜாய் திஸ் பெஸ்ட். பிகினிங்ல இருந்து எண்ட் வரையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா அஜித் வந்து விண்டேஜ்ல காமிச்சது. நான் வந்து அமர்கலம் வந்து என்னால தியேட்டர்ல பார்க்க முடியல. நான் சின்ன பையன் அப்போ அந்த லுக்கை மறுபடியும் ரெட்ரோலுக்கு கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்ததா அது வந்து என்ன எப்படி சொல்றதுங்க, ஐ ஹேட் லிட்டரலி ஹேட் கூஸ் பம்ப்ஸ். என்னன்னா செகண்ட் ஹாஃப் 1 hour வந்து நான் உட்காரவே இல்லை சீட்ல. நான் விடாமுயற்சி பார்த்துட்டு எனக்கு என்னன்னா அஜித் வந்து மாசம் நடிக்க முடியல அப்படின்னு இருந்தது. இந்த படம் பார்த்துட்டு he has given entire mass moments in this movie. இன்னொரு 5 வருஷத்துக்கு எங்களுக்கு படமே இல்லைனாலும் பரவாயில்ல, we will enjoy every single scene in this movie. ஃபேன் பாய் சம்பவம் உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? எவ்வளோ வேணா ஒருத்தர் நீங்கள் வந்து பாருங்க, சரியா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எவ்வளோ வேணா வந்து பார்க்கலாம். ஓகே. காமெடி ஹியூமர் அந்த மாதிரில ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இருக்கு ப்ரோ, லைட்டா அங்கங்க ப்ரோ. மொத்தத்துல படம் எப்படி இருக்கு? வேற மாதிரி தெரிக்க வந்து தலை ஒரு 10 வருஷத்துக்கு படம் நடிக்கிறது பரவாயில்ல ப்ரோ. இங்க படம் போதும் ப்ரோ எங்களுக்கு. இங்க எவனுமே ஓச்சி கிடையாது. தலை மட்டும்தான் ஓச்சி சம்பவம், அவ்வளவுதான். ஓஜி இல்ல ப்ரோ, ஏகே ப்ரோ, ஏகே சம்பவம். ஓஜியோட ஏகே பெருசா ப்ரோ. தலையை தவிர இன்னொரு 3 பேருக்கு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் எல்லாரோட இதையும் பண்ணிட்டாரு. எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றிட்டாரு தலை ஃபேன்ஸா. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் பிஜிஎம் தெரிக்குது சும்மா. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் ₹10 தரல ஆனாரு பாருங்க, தெரிக்க விடுறாரு. அவரு வேற மாதிரி போயிட்டாரு. வேற மாதிரி போயிட்டாரு. ஓகே ஓகே. ரேட்டிங்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க படத்துக்கு? ப்ரோ நான் 10 கொடுப்பேன் ப்ரோ. எவ்வளவு ப்ரோ எல்லா ப்ரோ தெரியல ஃபேன்ஸ் ட்ரீட் ப்ரோ. ஓகே ப்ரோ. நல்லா ஃபேன்ஸ் ட்ரீட் ப்ரோ. சம்பவம் எல்லாத்துக்குமே சம்பவம் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லையா? இது எப்படி இருக்கு? அதை விட வேற லெவல். நல்லா இருக்குங்களா? ஓ சரி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி? ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் தாறுமாறா இருக்கு. தெரிஞ்சு விட்டாப்ல. உண்மையான ஒரு டைரக்டர், ஒரு ஃபேன் பாய்னா இந்த ஃபேன் பாய்
சிக்கி இருக்கான் ப்ரோ. தலைக்கினே அச்சடிச்சு வச்சிருக்கான் ஆதி ரவிச்சந்திரன். செல்லத்தை கூட்டிட்டாங்க ப்ரோ. சீட்ல உட்கார முடியல ப்ரோ. ஏறி ஏறி குதிக்கிறோம். பட்டை எடுக்குது பிஜிஎம். படம் பயங்கரமா இருக்கு. ஓகே, சஸ்பென்ஷன்ல இருக்குங்களா? செம்மையா இருக்குது. காரப்பொரி தெறிக்கி விட்டுரும். முக்கியமா காரப்பொரி சூப்பரா இருக்கு.